ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு வித்தியாசமான முறை தான், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பெரிய பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சிடலாம். கூடவே ஒரு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் எடுத்து வச்சுடுங்க. பாவக்காயை குறுக்க குறுக்க கட் பண்ணணும். வட்ட வட்டமாக கட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகும். இப்போ பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் சூடாகட்டும். அதில் நம்ம ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் ஒன்றாவே போட்டு லைட்டாக வதக்கினா போதும். இதை ரொம்ப நம்ம வதக்கணும்லாம் இல்லை, மிதமாக லைட்டாக ஒரு 3 கிளறுனாவே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காயும் இது கூட சேர்த்துடலாம். பாவக்காயை நல்லா கிண்டி விட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து கிளறிடலாம். இப்போது நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு மீதி கொஞ்சம் வச்சிடலாம். இது லாஸ்ட்டில் ஊற்றணும். தேங்காய் பாலையும் ஊற்றி கொஞ்சம் வதங்க வைங்க. தேங்காய் பால் ஊற்றும் போது அந்த கசப்பு தெரியாது. கொஞ்சமாக சீரகம், சோம்பு பவுடர் அதையும் சேர்த்து கிண்டிடலாம். இப்போது ஒரு 1½ டீஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இப்போ ஏற்கனவே ஊற்றிட்டு மிச்சம் உள்ள தேங்காய் பாலையும் நான் சேர்த்து ஊற்றுறேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், நல்லா வதங்கி வந்துருச்சு பாவக்காய். கசப்பு தெரியாது, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு பண்ணும்போது இதை பாருங்கள் நல்லா அவிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் மெத்தடு தான்.